ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எப்படி வரணுமோ ஸ்கூலுக்கு அப்படி தான் நீ வரணும். பஸ்ஸில் இந்த தொங்கிட்டு வர்றது, வண்டியில் வர்றது, இதெல்லாம் கூட சொன்னாங்க. வண்டியில் வரல கேட்டோன்னா எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் வரோன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுங்கள், அவங்க கேட்டாலும் டேரெக்டாக என்கிட்டயே சொல்லுங்கள், நான் எஸ்பியோட நம்பரை கொடுத்துருக்காங்க. அதனால் இதாக இருந்துக்கோ, எதை இது யூஸ் பண்ணாத, நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக இருந்துக்கும். அவரோட ஒரே இது டிசிப்ளின் மட்டும்தான். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடியது. உங்கள் வீட்லேயும் பேரண்ட்ஸ்டையும் போய் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ சைபர் கிரைம் நிறைய நடக்குது. முன்னாடி மாதிரி போய் வீட்டை உடச்சி சோறை உடச்சி ஓட்டை போட்டுலாம் போய் திருடுறது இல்லை. ஸ்மார்ட்டாக உட்காந்து ஈஸியாக உட்காந்து அக்கௌண்ட்டில் அடுத்தவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை ஈஸியாக திருடிடுறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓடிபி, நமக்கு எந்த இது வந்தாலும் ஓடிபி வருது, அதை என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணவே கூடாது. ஓடிபி எக்காரணம் கொண்டும் நம்ம மட்டும் இல்லை, அவங்க வீட்லேயும் போய் இதை சொல்லணும். ஏன்னா படித்தவங்க, அன்றைக்கி நான் போனப்போ காலேஜ் பிரின்ஸிபல் வந்திருந்தாங்க. அவரே அவ்வளோ பணத்தை விட்டுருக்காரு. ஜேம்ஸ் சொல்கிறாரு, தீபாவளி போனஸ்னு நிறைய ஒரு லிங்காக வரும் பார்த்தீங்களா, இதை இது பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும், அவார்டு கிடைக்கும். அவர் அதை பண்ணி அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிட்டே இருக்குது. தீபாவளி சொல்கிறார், தீபாவளி எனக்கு இப்படியே முடிஞ்சு போச்சு, அப்புறம் பார்த்தா என்னோடய அக்கௌண்ட்டில் பணமே வரல. நம்ம ஒவ்வொன்று பண்ண நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம்லாம் போயிடும். அதனால் இப்போ மட்டும் இல்லை, உங்களுக்கு பின்னாடி வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் யூஸ் ஆகும். அப்புறம் லிங்க் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய வருது, நிறைய பேங்க்லேருந்து கூட வர்ற மாதிரி வருது. நம்ம அதை தொட்டுட்டோம்னா நம்மளோட இதை டிபி எப்படி மாறிடும், அதே மாதிரி பார்த்துருக்கீங்களா? நிறைய குரூப்பில் வந்திருக்கு. எஸ்பிஐ பேங்க்லேருந்து இப்படி ஒரு லிங்க் வருது, இதை இது பண்ணுங்கள், உங்கள் இதை நீங்கள் புதுப்பிக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது வரும். நம்ம தொட்டுட்டோம்னா நம்மளோட டிபி அந்த சிம்பிளாக மாறிடும். ஹேக் பண்ணிடுவாங்க, நம்ம இதை ஹேக் பண்ணிடுவாங்க. அப்புறம் அதனால் அதை கவனமாக வச்சுக்கோங்க. அப்புறம் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறது, நமக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது கியூஆர் கோடு வந்து இதை ஸ்கேன் பண்ணுங்க, உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஒன்று மட்டும் அவர் தெளிவாக சொன்னார், கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறது வந்து பணத்தை நம்மகிட்ட இருந்தால் போகுமே தவிர பணத்தை அனுப்பிடும். அதனால் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணாலே பணம் நம்மகிட்ட இருந்து தான் போகும், வெளியிலேருந்து பணம் வரவே வராது. அதனால் எக்காரணம் கொண்டு அதை நம்பவே செய்யாதீங்க, அதை ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க. அப்புறம் இன்விடேஷன் மாதிரிலாம் வருதான், அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி பண்ணாலும் நம்மளோட இதை ஹேக் பண்ணிடுவாங்க. அதனால் இதை வீட்டில் தெளிவாக சொல்லிடுங்க. அப்புறம் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இதை வச்சு நடக்குது நிறைய. இந்த இகேஒய்சி பண்ணணும், ஸ்காலர்ஷிப்க்கு அது பண்ணணும், உனக்கு இது பண்ணுங்கள். எந்த இதுவுமே வந்து ஸ்கூல் மூலமாக தான் உங்களுக்கு வருமே தவிர டைரெக்டாக உங்களுக்கு எதுவுமே வராது. பேங்க்லேருந்து வந்தாலுமே அப்படி தான். எந்த சமயம் நீங்கள் பேங்க்கில் போய் நேரடியாக கேட்டுக்கோங்க. வர்றது என்ன செய்யக்கூடாது, நீங்கள் லிங்க்கை டவுன்லோட் பண்ணுறதோ கியூஆர் கோட் டவுன்லோட் பண்ணுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்மளோட இதை ஹேக் பண்ணிடுவாங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். அப்புறம் இந்த மொபைலில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அப்புறம் டிபியை நம்மளுடைய ஃபோட்டோ, குழந்தைங்களோட ஃபோட்டோ, இதெல்லாம் எக்காரணம் கூட வைக்காதீங்க. அதை வச்சு நிறைய அபியூஸ் நடக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்காக நீங்கள் தான் நிறைய பண்ணுறீங்க, எங்களை விட உங்களுக்கு தான் நிறைய தெரியுது. எங்களுக்கு இப்போ தெரியுது கூட, உங்களுக்கு இதை நீங்களாம் முளைச்சி கூட அதான் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஆனால் அது என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இஷ்டத்துக்கு உள்ள எல்லாம் பண்ணுறீங்க. அதனால் அப்படிலாம் செய்யாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் கவனமாக இருங்க, டிசிப்ளினாக இருங்க. எப்போ வேணாலும் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனமாக இருந்துக்கோங்க, ஒழுக்கமாக இருந்து நல்ல பிள்ளைகளாக படித்து வெளியில் போங்க. தேங்க்யூ.